வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்னோட நோஃபேப் டே வந்துட்டு 2. இன்னைக்கு ஏப்ரல் 7 நைட் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒர்க் போயிட்டு வந்தாச்சு. மார்னிங் வந்துட்டு ஒரு 5 o'clock வேக்கப் பண்ணேன் அண்ட் 5:30 உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன் அண்ட் வாக்கிங் போயிட்டு வந்தேன். ரொம்ப ஹெவியெல்லாம் பண்ண முடியல, ரொம்ப கம்மியாக மெடிடேஷன் பண்ணதே ஒரு 5 நிமிட்ஸ் தான் பண்ணேன். அண்டு கொஞ்சோண்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு ஸோ சீமெண்ட் ரிட்டன்ஷன் சம்மந்தப்பட்ட புக்கெலாம் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கடுத்து வந்துட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பி ஒர்க்குக்கு போயாச்சு. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, சுலபமாக முடிச்சாச்சு. அட்ஜஸ்ட் எதுவுமே கிடையாது, பான் பார்க்கல, சோஷியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்ணல. ஒரு நல்ல நாள் தாங்க இன்றைக்கி, பெருசாக எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஸோ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட நோஃபேப் டேஜர் வீடியோ பாருங்கள். என்னுடைய நோஃபேப் அடிக்ஷன் வந்து எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயருக்கு வந்துட்டு பெருசாக சேலஞ்செலாம் வச்சுக்கல. பட் போன வருஷம் நியூ இயருக்கு வந்து நல்லா சேலஞ்சாக வச்சுருந்தேன். அதுக்கேற்ற நான் கடைப்பிடிச்சிட்டே இருந்தேன். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூ இயரே கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்தது. ஸோ அதனால் என்னால் ரெசல்யூஷன் வச்சுக்க முடியல. ஸோ லவ் பண்ணுற பொண்ணு கூட பிரச்சனை அந்த மாதிரினால எனக்கு ஒழுங்காக வந்து ஃபோக்கஸ் பண்ணி போக முடியல. ஸோ இன்றைக்கி சிம்பிள் தான் கைஸ். நான் இன்றைக்கி என்ன சொல்லலான்னு பார்த்தோன்னா, ஸோ என்னுடைய சின்ன வயசை பற்றி சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் ஃபேமிலியிலே வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா சைடு பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் கொஞ்சம் ரொம்பவே ஒரு லோவான ஃபேமிலி, ஃபினான்ஷியலி ரொம்ப லோவானவங்க. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்கலாம் வந்துட்டு கொஞ்சம் ரிச், எல்லாருக்குமே ஓன் ஹவுஸ் இருக்குது. எங்கள் அப்பா கூட பிறந்தவங்களாம் கொஞ்சம் போர் தான். பட் அவங்க வந்துட்டு செட்டில் ஆகிட்டாங்க. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரொம்ப லோ தான். இந்த ஓட்டு வீடு கூரை வீட்டில் வாழ்ந்தவங்க தான். அப்புறமேட்டு தான் வந்துட்டு அந்த டைல்ஸ் போட்ட வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு 10 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ நான் சின்ன வயசில் பிறந்ததுலேருந்து இந்த சிமெண்ட்டு தர தான் இருக்கும். ஸோ அந்த டைல்ஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லாருமே அந்த மாதிரி தான் வளர்ந்துருப்பீங்க. நான் சொல்கிறேன், அந்த ஷிஃப்ட்டு சொல்கிறேன். சிமெண்ட் தரையிலேருந்து டைல்ஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகிடுச்சு. எனக்கு சின்ன வயசாக இருக்கும்போது இந்த பொம்மைங்க, ரிமோட் கண்ட்ரோல் காரு, இந்த எஸ்பிடி எமர்ஜென்சி, அந்த மாதிரி மாஃபரு, ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ரொம்ப அந்த கார்ட்டூன்லாம் பார்த்து வளர்ந்தவன். எனக்கு நிறைய பொருட்கள் வாங்குறது ரொம்பவே பிடிக்கும். இங்கே ரோட்டுக்கு போனால் சரி, திருவிழா போனால் சரி, என்ன அந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும்னு ரொம்பவே அடம் பிடிப்பேன். எங்கள் அப்பா கிட்டலாம் ரொம்ப சேட்டையான பையன் தான். படிப்பு விஷயம் பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பேன், நல்லா விளையாடுவேன், நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பொண்ணுங்க பசங்க பார்க்காம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இது வந்துட்டு எல்லாருக்குமே காமனாக இருக்கிறது தான். இது வந்து எல்லா சின்ன பசங்களும் இருக்கிற ஒரு காமனான ஒரு ஹேபிட் தான். நல்லா விளையாடுவாங்க, வீட்டில் தூங்க மாட்டாங்க, டிவி நிறைய பார்ப்பாங்க, படிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பொண்ணுங்க பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, டியூஷன் போவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க. இந்த மாதிரி எல்லாமே எல்லாருக்கும் இருக்க தான். நானுமே அதே மாதிரி பையன் தான். பட் அந்த ஒன்ஸ் இந்த 7th ஸ்டாண்டர்ட் போகும்போது தான் இந்த பார்த்தீங்கன்னா இந்த விஷயமே ஆரம்பிக்குது. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னமோ சொல்கிறாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரின்றாங்க. ஸோ அப்போ ரொம்ப க்யூரியஸாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த டைமில் வந்து அந்த பியூபர்ட்டி வர ஏஜ், அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 6வது 7வது 8வது இந்த டைம் தான் இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வெப்சைட்லாம் இருக்குது. பட் நம்ம வீட்டில் ஃபோன்லாம் கிடையாது, சிம் கார்டு கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம எதை போய் பார்க்குறது? வீட்டில் யாருமே இல்லாத சமயம் வந்து டிவியில் போட்டுட்டு சன் மியூசிக், இசைரவி இந்த மாதிரியான மியூசிக் சேனலில் வந்துட்டு எதனா வந்து செக்ஸியாக சாங்ஸ் தான் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு போயிட்டு பாத்ரூம் உட்காந்து இமேஜினேஷனில் உட்காந்து மாஸ்டர்பேஷன் பண்ணிகிட்டு இருப்பேன். இது வந்து 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஸோ நான் பிறந்தலேருந்து நான் 7th படிக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எல்லாருக்குமே, நான் மட்டும் இல்லை, எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த 7th 8th 9th அந்த ஒரு டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர்பேஷன் பழக்கத்துக்குள்ளே வருவாங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், டான்ஸ் கற்றுப்பாங்க, கராத்தே கற்றுப்பாங்க, சிலம்பம் கற்றுப்பாங்க, அந்த யோகாசனம் கற்றுப்பாங்க, ட்ராயிங் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க. படிப்பு தவிர நிறைய விஷயங்களை வந்து பசங்க வந்துட்டு ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? அட் எ டைம் படிக்கிறதுலையுமே நல்லா தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற பையன், பொண்ணுங்க பசங்க பார்க்காம நல்ல ஃப்ரெண்டாக பழகிற பையன், எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுற பையன், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த பையன். எனக்கு வந்து அந்த லவ், பியூர் லவ் 5வது 6வது 7வது வரைக்கும் போது அந்த பியூர் லவ் எனக்கு பொண்ணுங்களை வந்து தப்பாக பார்க்கவே மாட்டோம். ஓகேங்களா? எனக்கு வந்து பொண்ணு கூட பேசி பழகி அவங்கக்கிட்ட வந்து லவ் பண்ண ஆசை இருந்தது அந்த 7வது வரைக்குமே. பட் நான் வந்து ஓப்பனாக போய் பேசவும் மாட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் கூச்சச்சப்பாகும். நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டும் கூட. ஓகே, எல்லாத்தையும் சொல்கிறேன்னா முக்கியம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு ரொம்பவே ஆர்வம் காட்டுற பையன். 5வது 6வது 7வது அந்த 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸ்கூலில் வந்து இந்த ரன்னிங் ரேஸ் வைப்பாங்க. எல்லா வருஷமும் நான் தான் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன். இந்த மாதிரி நான் படிப்பை தவிர ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தேன். அவள் தான் அந்த மாஸ்டர்பேஷன் ஆரம்பித்தது. அப்புறமேட்டு என் லைஃப் எப்படி மாறிச்சு அப்படின்றது டே 3ல் சொல்கிறேன். இன்றைக்கி டே 2 ஏப்ரல் 6 கரெக்டாக? ஓகே கைஸ், இன்றைக்கி டே 2 ஏப்ரல் 7 நாளைக்கு டே 3ல் வந்துட்டு 7th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன நடந்தது சொல்லி நான் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு கைடன்ஸ் வேணும்னு நினச்சின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 500 பே பண்ணினா உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் கொடுப்பேன். என்னுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அந்த மாதிரி
இருக்குது. அதுக்காக தான் வந்து 500 ருபீஸ் கேட்குறேன். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.